ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். முருகா முருகா என்று சொன்னால் உருகாத மனமே கிடையாது. முருகன்கிற வார்த்தைக்குள்ள அத்தனை சக்திகளுமே அடக்கம். துன்பம் வரும் நேரத்தில் முருகா என்ற ஆழ்மனதில் நினச்சி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு முருகன் ஓடோடி வந்து உதவிகளை செய்வார். முருகனுக்கு உகந்த திருநாள் தைப்பூசம். இன்னும் ஒரு சில நாட்களில் வருது. முருகனுக்கு மாலை போட்டுக்கிட்டு 48 நாள் விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. 21 நாள் விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம முருகனுக்கு என்ன செய்ய போகிறோம்? பக்தர்களுக்கு இதை செய்தால் மட்டும்தான் கேட்ட வரம் கொடுப்பேன் அப்படின்னு முருகன் ஒருபோதும் சொல்லலைங்க. இருந்தாலும் முருகனுக்காக மனம் உருகி எளிமையான வழிபாட்டை செய்யும் பொழுது அதில் கிடைக்கும் நிம்மதி நமக்கு பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கும். அந்த வகையில் இப்போ வரக்கூடிய தைப்பூச நாளில் முருகனை நம்ம முழுமையாக சென்றடையணும் அப்படின்னா இன்றிலிருந்து நம்முடைய வீட்டில் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன, செய்ய வேண்டிய வழிபாடு என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். என்னால் முருகனுக்கு வேண்டிக்கிட்டு மாலை போட்டுக்க முடியல, பெருசாக வழிபாடுகள் செஞ்சும் விரதத்தை கடைபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக உதவியாக இருக்கும். இன்றைக்கி துவங்கி தினந்தோறும் பூஜை அறையில் காலை நேரத்துலேயோ இல்லை மாலையிலேயோ முருகனுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைங்க. முருகப்பெருமானுக்கு ஒரு பூவை வைத்தோ இல்லை 2 உலர்தராட்சை இல்லை கல்கண்டு நெய்வேத்தியமாக வைங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் நெய்வேத்தியமாக வைங்க. செம்பருத்தி பூங்கிறது அனைவர் வீட்லேயுமே இருக்கும். செவ்வரளி பூ முடிஞ்சால் நீங்கள் முருகனுக்கு சூட்டலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு செம்பருத்தி பூவை வச்சு கொஞ்சம் டைமண்ட் கல்கண்டை நெய்வேத்தியமாக வைக்கலாம். முருகப்பெருமானுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தீராத துன்பத்தை முருகன் பாதத்தில் இறக்கி வைங்க. இந்த தைப்பூசம் முடியறதுக்குள்ளே அப்பா முருகா இந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பா அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை மட்டும் ஒரே ஒரு முறை படிச்சுட்டு உங்களுடைய வேலையை துவங்கினா போதும். 11/2/2025 அன்னைக்கு தான் தைப்பூச திருநாள் வருது. அந்த நாள் வரைக்கும் இந்த மந்திரத்தை வீட்டில் சொல்லணும். தைப்பூசத்தன்னைக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. முருகப்பெருமானுக்கு முன்னாடி நின்று இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் விரதத்தை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம். முருகனோட மந்திரத்தை பார்த்துடலாம். ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாக்ஷரனே. ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா. ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா. இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அகத்திய முனிவர் நமக்காக கொடுத்த அதிசக்தி வாய்ந்த முருகர் மந்திரம். இந்த மந்திரத்தை இன்று துவங்கி தைப்பூசம் வரைக்கும் சொல்வவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் நிச்சயமாக தீரும். காரிய தடை விலகும், திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், கடன் சுமை தீரும், வீடு வண்டி வாகனம் வாங்கணுங்கிற ஆசை நிறைவேறும். இத்தனையும் ஒட்டுமொத்தமாக முருகனை கேட்டு குழப்பிடாதீங்க. ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட கேளுங்க. தைப்பூசம் அன்னைக்கு மனமகிழ்ச்சியோடு இருக்கும் முருகன்கிட்ட நீங்கள் கேட்டதை கொண்டு உங்கள் கையில் கொடுப்பார். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் நேராக வரமாட்டாங்க, ஏதாவது ஒரு மனுஷ ரூபத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வாங்க. நம்பிக்கையோட முழு மனதோடு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு தைப்பூச தினம் அன்னைக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகப்பெருமான் தரிசனம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். முழு மனதோடு செய்து பாருங்கள். என்னால் 48 நாள் 21 நாள் என்னால் விரதம் இருக்க முடியலை அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம். இன்னையிலேருந்து இந்த பதிவை பார்க்குற அன்னையிலேருந்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி, எத்தனை தடவை சொல்லணும்லாம் இல்லைங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லி ஒரு தடவை சொன்னாலே போதும். தினமும் முழு மனதோடு நீங்கள் இதை சொல்லிக்கிட்டு வாங்க. நீங்கள் கேட்டதெல்லாம் முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தைப்பூச திருநாளில் நீங்கள் கேட்டதை கட்டாய முருகப்பெருமான் கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி.